இந்த உலகத்துல இருக்கிற ரொம்பவே பயங்கரமான சைலண்ட் கில்லர்னு சொல்லப்படுற ஒரு பறவை இனம் தான் ஆந்தை. புறா மற்றும் வேறு சில பறவைகள் பறக்கும்போது அதோட ரெக்கைகள் சத்தம் வெளியே கேட்கறத நம்ம பார்த்திருப்போம். ஆனா ஆந்தைகள் பறக்கும்போது ஒரு சின்ன சத்தம் கூட கேட்காது. ஏன்னா ஆந்தைகளோட ரெக்கை அமைப்பு ரொம்ப மெல்லிசா இருக்கு. ஆந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அது தன்னோட சின்ன உடலை இந்த மாதிரி பெருசாக்கி எதிரிகளை பயமுறுத்துது. அதே போல ஆந்தைகளோட செரிமான சக்தியும் வித்தியாசமானதுதான். பிறந்த ஆந்தைகள் இருந்து பெரிய ஆந்தைகள் வரைக்கும் அதோட இறைகளை எலும்புகளோட முழுசா தான் விழுங்குது. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் கழிச்சு விலங்கின இறையோட சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சிக்கிட்டு வெறும் சக்கைய வெளியே கக்குது. ஆந்தைகள்ல மொத்தம் 133 வகைகள் இருக்கு. ஆந்தைகளால தன்னோட தலையை 2 திசைகள்லயும் 270 டிகிரி வரைக்கும் திருப்ப முடியும். ஆந்தைகளால மங்கலான வெளிச்சத்துல கூட தெளிவா பார்க்க முடியும். ஆந்தைகளை பொதுவா எல்லா இடத்துலயும் பாத்திர முடியாது. குகைகள் பாழடைந்த கட்டிடங்கள்னு ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் இதுங்களை பார்க்க முடியும். அந்த 6 இன்ச்ல இருந்து 28 இன்ச் வரைக்கும் வளருது. இது 1 கிலோல இருந்து 4 கிலோ வரைக்கும் இடம் இருக்கு. ஒரு சில இடங்கள்ல ஆந்தைய அறிவின் சின்னமாவும் பாக்குறாங்க. ஆந்தைகளோட மிகப்பெரிய எதிரியே கழுகு தான். ஆந்தை வேட்டையாடுற உணவை கழுகு பாதி வழியிலேயே அடிச்சு பிடுங்கிட்டு போயிருது. ஆந்தை அலர்லாம் வீட்டுக்கு ஆகாது அப்படிங்கிற நடைமுறை இன்றளவுல பழக்கத்துல இருக்கு.